ஏங்க திரும்ப திரும்ப நீங்க அதாங்க சொல்ல வரீங்க. ஏங்க அவரை திருடன் நீங்க, ஊழல்வாதி நீங்க. போன்ல பேசியாவது அவரை வந்து நல்லா விசாரிச்சிருக்கலாம். நேர்லயே போய் விசாரிச்சிருக்கீங்களே. அப்போ நீங்களும் அந்த திருட்டுக்கும் அந்த ஊழலுக்கும் துணை போனவரா தானே ஆவறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. மண் எப்படி உருவாகுது, காத்து எப்படி உருவாகுது, காடு எப்படி உருவாகுது, பறவை அழித்தால் என்ன ஆகும், மலருடைய மகரந்த சேர்க்கை நடக்கவில்லைன்னா என்ன ஆகும். இப்போ ஒரு ஆத்து தண்ணி, மழை தண்ணி ஆறுல வந்து ஆத்து தண்ணி பாறையில வந்து பாறைக்கு உடைஞ்சு மண்ணாகி மண்ணு பல வருஷங்க அப்புறம் தான் மக்களுக்கு கிடைக்குது. அதை வச்சுதான் வீடு கட்டுறாங்க. ஒரு காடு எப்படி உருவாகுதுன்னா நம்ம உருவாக்குறது இல்லை. இந்த காடை யார் உருவாக்குன்னா பறவைகளும் விலங்குகளும் தான் உருவாக்குது. காற்று இயற்கை தான் உருவாக்குது. மழை தான் உருவாக்குது. இதெல்லாம் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல பாருங்க. ஒரு பறவை சாப்பிட்டுட்டு அது போய் அங்க அதை இது பண்ணும் போது அது மூலியமா மகரந்த சேர்க்கை, அதாவது விதை அங்க போய் போடுது. அதனால வளருது. அதே மாதிரிதான் பறவை வந்து ஒரு சிறிய ஒரு என்ன அந்த பட்டாம்பூச்சி சொல்ல வச்சுக்கோங்களேன். இந்த மலர்ல இருந்து தேனு குடிச்சிட்டு அடுத்த மலர்ல மகரந்த சேர்க்கை வந்து இதனால பூவெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி காடு வளர்றதுக்கு அந்த மழையெல்லாம் வருது. அதனால மரம் செழிக்குது. இப்படி விலங்கு வாழுது. அந்த விலங்கு வாழ்றதால இப்பெல்லாம் இயற்கை உபாதைகள் இல்லாம இருக்கணும். இந்த இயற்கை வாழணும். இப்பெல்லாம் பல விஷயங்கள் இருக்குமோ அதை பத்தி நீங்க கேட்கலாமே. நீங்க என்ன சம்மந்தம் இல்லாம கேட்டுருக்கீங்க.